தமிழர்களோட பூர்வீகம் எது, அவங்க எங்கே தோன்றுறாங்க அப்படின்னு கேட்டால் சிம்பிளான ஆன்சர் சொல்லிடலாம். தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே ஆப்பிரிக்காவில் தோன்றுறாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து அவங்க பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். ஏதோ தமிழ் இனத்துக்கு நம்ம துரோகி அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்துவாங்க. ஆன்டி இண்டியன். சரி இருங்கடா அவங்க பெருமையை சொல்கிறேன் அப்படின்னா 3 ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம். தமிழர்கள் எங்கே தோன்றுறாங்க? தமிழ்நாட்டில் தான் தோன்றுறாங்க. தமிழர்கள் எங்கே தோன்றுறாங்க? லெமூரியாவில் தோன்றுறாங்க. தமிழர்கள் எங்கே தோன்றாங்க? குமரிக்கண்டத்தில் தோன்றுறாங்க. ஸோ 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில், லெமூரியாவில், குமரிக்கண்டத்தில். தமிழ்நாடு புரியுது, அது என்ன லெமூரியா அப்படின்னா இந்தியாவுக்கு கீழே கடல் இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாக இந்தியா டு நம்ம ஆப்பிரிக்கா வர முன்னாடி வந்து ஒரு கண்டம் இருந்துச்சு, அது சுனாமினால் அழிஞ்சிருச்சு, அதுதான் லெமூரியா. இது ஒரு ஆளுக. 3வது அந்த குமரிக்கண்டம்னா என்ன அப்படின்னா நம்ம கன்னியாகுமரிக்கு கீழே கடலுக்கு ஃபுல்லாக மூழ்கி கிடக்கலையா கடலில், அந்த இடம் ஃபுல்லாமே ஒரு நிலப்பரப்பாக இருந்துச்சு, அங்கே தான் தமிழர்கள் தோன்றுனாங்க. இது 3வது ஆப்ஷன். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் குறிப்பாக 2வது 3வது இருக்குல்ல, லெமூரியா கண்டம், குமரி கண்டம், ஒரே கண்டமாக இருக்கலாம். இதெல்லாம் எதில் நிஜம், உண்மையாகவே இதன் பின்னணி என்ன, எப்படி இந்த லெமூரியா அப்படிங்கிற கான்செப்ட் இப்படி உலகம் ஃபுல்லாக பரவச்சு, ஒவ்வொரு தமிழ்காரங்களும் லெமூரியா கண்டம், குமரி கண்டம் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த காலமே ரொம்ப பரபரப்பாக இருந்த காலம். 1850களுக்கு மேலே சார்லஸ் டார்வின் என்ன பண்ணார்னா படைப்பு கோட்பாடை சுக்குநூறாக உடச்சிட்டார். கடவுள்லாம் யாரும் வந்து படைக்கலைங்க, நீங்கள் வேறு என்னது பேசாதீங்க. பரிணாமவியல் அடிப்படையிலையும் இயற்கை தேர்வு அடிப்படையிலையும் பாலின தேர்வு அடிப்படையிலையும் தான் இந்த உலகத்தில் உள்ள விலங்குகள் எல்லாமே டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவளை தான் பிளந்துட்டாங்க. என்னது இந்த மாதிரி கடவுள் படைக்காமல் குரங்குலேருந்து மனுஷன் வந்தானா? அவர் அப்படி சொல்லவே இல்லை. மனுஷனுக்கும் மனுஷ குரங்குக்கும் இடையில காமன் ஆன்செஸ்டர் ஒன்று இருக்குது, அதுலேருந்து நிறைய வேரியபிள்ஸ் உருவாகி மனுஷங்க வந்தாங்கன்னு அவர் சொன்னார். அதெல்லாம் எங்கே இவங்க புரிஞ்சுக்குருவாங்க? இல்லை, நீ வந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொன்ன, குரங்காட நம்மளோட மூதாதையர் சரி நினச்சாலே கேவலமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவரை பிளந்தாங்க. யார்? டார்வினையும் பிளந்தாங்க. ஆனால் இந்த ஒரு இன்டலெக்சுவல்ஸ் அறிவுஜீவிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவர் சொல்கிறதுல ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குடான்னு சொல்லி நிறையா ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி சார்லஸ் டார்வின் இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் உயிரினங்களின் தோற்றம் புத்தகத்தை எழுதினதுக்கப்புறம் நிறையா பேர் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. மனிதன் எப்படி உருவாகியிருப்பான், சரி மனித குரங்குகள் நிறையா இருக்குது, குரங்கு நிறையா இருக்குது, மனுஷங்க நிறையா இருக்காங்க, இதெல்லாம் இணைக்கிற இது என்ன, இந்த மிஸ்ஸிங் லிங்க் எது, இதெல்லாம் இணைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இடையில ஏதாச்சும் ஒன்று, இப்போ தூங்கி எந்திரிச்ச குரங்கு மறுநாள் மனுஷனாக மாற போகிறதில்ல, இல்லை தூங்கி எந்திரிச்ச மனுஷ குரங்கு மறுநாள் மனுஷனாக மாற போகிறதில்ல, ஏதோ ஒரு ஸ்லோ ப்ராசஸாக நடந்திருக்கணும்ல. அந்த மிஸ்ஸிங் லிங்கை தேடுற வேலையை நிறைய பேர் பார்த்தாங்க. அப்படி பார்த்த ஒரு ஆள் தான் எர்னஸ்ட் ஹெகல் அப்படிங்கிறவர். இன்னொன்று இந்த பிலிப் ஸ்லேடர் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காங்க. அந்த பிலிப் ஸ்லேடர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலாந்து நாட்டுக்கு ஆதரவாக, இங்கிலாந்துக்காரன் வந்து உலகத்தை ஆட்சி பண்ணான்ல, அவன் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கடல் ரீதியாக போய் வியாபாரம் பண்ணுறனால அந்த கடலை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒவ்வொரு கண்டங்களோட அமைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கும் புவியியலை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவன் நிறையா செலவு பண்ணான். அது அவனுக்கு தேவை இருந்துச்சு, செலவு பண்ணான். அப்படி பிலிப் ஸ்லேடர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் மடகாஸ்கருக்கு போனார். மடகாஸ்கரில் உள்ள மேமல்ஸ் பாலூட்டிகளை ஆய்வு பண்ணுறதுக்காண்டி போனார். அப்போ அவருக்கு லெமூர் அப்படிங்கிற ஒரு குரங்கை பற்றி தெரிய வருது. அந்த லெமூருங்கிற குரங்கு மடகாஸ்கரில் 18 வகை இருக்குது, நீங்கள் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வகை இருக்குது. இதெல்லாம் ஆய்வு பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது, தென்னிந்தியாவில் உள்ள நீலகிரியிலே 3 வகையான லெமூர் இருக்குது அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு கிடைச்ச உடனே அவருக்கு உடனே மண்டையில் பல்ப் எரியுது. என்னடா இது, ஒரு டவுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மடகாஸ்கர் இருந்தா இருக்குது, மடகாஸ்கருக்கு பக்கத்துலேயே என்ன இருக்குது, ஆப்பிரிக்கா இருக்குது. இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு அது அந்த லெமூர் இருக்குன்னா புரிஞ்சுக்கிற முடியுது. மடகாஸ்கர்லேருந்து கிட்டத்தட்ட 5000 மைல் 7000 8000 கிலோமீட்டரு கடல் தள்ளி இருக்குது நீலகிரி. எப்படி இங்கேருந்து அங்கே போயிருக்கோம்? நம்ம தலைவை மாதிரி போக வாய்ப்பு இல்லை, ஸ்விம்மிங்கை போட வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன நடந்திருக்கலான்னு சொல்லி அவர் உட்காந்து மூளையை போட்டு கசக்கிறாரு. அப்போ அந்த பிலிப் ஸ்லேட்டர் அப்படிங்கிற அவர் தான் சொன்னார், மடகாஸ்கர் கொஞ்சம் ஆப்பிரிக்கா, இங்கே இந்தியா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இணைக்கிற ப்ளஸ் ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு கண்டம் முன்னாடி இருந்திருக்கணும். அந்த கண்டத்தை பின்னாடி சுனாமி, அதாவது கடல்கோள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், அழிச்சிருக்கலாம். இப்போ அது கடலுக்கு அடியில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மனுஷன் அந்த ஒரு கற்பனையாக உருவாக்கின ஒரு கண்டம் இருக்குல்ல, அந்த கண்டத்துக்கு அந்த லெமூர் அப்படிங்கிற அந்த குரங்கோட பேரை வச்சு லெமூரியா அப்படின்னு பிலிப் ஸ்லேட்டர் சொன்னார். அவ்வளோதான், பற்ற வச்சுட்டே பரட்டங்கிற மாதிரி. இதுதான் விதை. இதே காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்பளே சொன்ன மாதிரி எர்னஸ்ட் ஹெகல் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணார்னா நம்ம சார்லஸ் டார்வினோட அந்த பரிணாமவியல் கோட்பாட்டில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் ஒரு பின்னாடி என்ன ஆக போகிறாருன்னா அவர் ஒரு ரேசிஸ்ட், அவர் ஒரு இனவாதியாக ஆக போகிறார். ஆனால் அவருக்கு முன்னாடி சரி சார்லஸ் டார்வினோட இந்த கோட்பாடு அப்போ எப்படி தான் உயிரினங்கள் தோன்றுச்சுன்னு சொல்லி அவரும் தேட ஆரம்பித்தார். அவர் தேடினப்போ என்ன சொன்னார் அப்படின்னா அவரும் அதே தான், ஒவ்வொரு கண்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மரிசையில் இப்போ
தென் அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் பார்த்தா அந்த கார்னரில் ஒரே மாதிரி விலங்குகள் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒட்டி அந்த இதுக்கு இடையில ஒரு பெரிய நிலப்பாலம் மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொன்னார். அப்படி அந்த நிலப்பாலத்தை தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்லேட்டரோட அந்த லெமூரியா அப்படிங்கிற அந்த பேரையும் அதுக்கு வச்சார். ப்ளஸ் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த இடங்க ஃபுல்லாமே இங்கேருந்து தான் மனுஷன் உருவாகிருக்கணும் அப்படின்னு இந்த ஹிக்கல் அப்படிங்கிற அவரும் சொல்ல. ஹிக்கல் சொல்கிறாரு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 12 வகையான மனுஷ இனங்கள் ஆரம்பத்தில் தோன்றியிருக்கணும், அது லெமூரியாவில் தான் தோன்றியிருக்கணும். இது 2வது கொளுத்தி போட்டது. ஒருத்தர் ஆரம்பித்து வச்சார், அதை எந்த விதத்துலையும் ஆய்வு பண்ணாமல் அப்படியே மேற்கொண்டு அதை அப்படியே இவங்க என்ன பண்ணுறாருன்னா டெவலப் பண்ணாங்க. இது எல்லாமே நடக்கிறது ஐரோப்பாவில். இதுக்கும் இந்தியாவுக்கு என்னடா சம்பந்தம், அதுவும் இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்னா அங்கே தான் அந்த அம்மா வர்றாங்க. அந்த அம்மா தான் பிளாவட்ஸ்கி. அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் இந்த பிரம்மஞான சபை அப்படிங்கிறத தோற்றுவிச்சதில் முக்கியமான 2 பேரில் ஒரு ஆள் அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி யூரோப்பில் இருந்த விஷயத்தை, ஒரு கற்பனையான விஷயத்தை அவங்க தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த பிளாவட்ஸ்கி அம்மையாரையும் அந்த பிரம்மஞான சபையை பற்றி ஒரு விஷயம் சொன்னால் உங்களாலே கொஞ்சம் புரிஞ்சுக்கிற முடியும். ஆகா இவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க சொன்னாங்க இந்த இந்தியா வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இந்தியாவை அவங்க சொன்னாங்க வளமாக இருக்குது, செழிப்பாக இருக்குது, மக்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, யாரா இவங்க இப்படிப்பட்டவங்களாம் சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு கேட்டுட்டு அந்த கேள்விக்கு அவங்க ஒரு ஆன்சர் சொன்னாங்க. ஏன் இப்படி இருக்காங்க தெரியுமா? ஏன்னா இந்தியாவோட தலைப்பகுதியான இமயமலையில் தான் ஹிந்து மத துறவிகள் எல்லாமே உட்காந்து யோகா பண்ணுறாங்க. சரி, யோகா பண்ணுறவங்களுக்கு அந்த ஆற்றல் ரொம்ப கிடைக்குது. தனக்கு கிடைக்கிற அந்த ஆற்றலை எல்லாமே அவங்க டவுன்லோட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்தியா ஃபுல்லாக இறக்கி விட்டுறாங்க. இந்தியாவோட தலையில் கிடைக்கிற பவர் இந்தியாவோட பாட்டம் வர அந்த கரண்ட் சக்கமே படத்தில் வரும்ல சிர்ஸ்ன்னு அந்த மாதிரி வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அவங்களோட சக்தி கிடச்சிருக்கு. அந்த சக்தியினால தான் இவங்க எல்லாம் செழிப்பாக இருந்தாங்கன்னு உருட்டின அம்மா தான் இந்த அம்மா. இந்தியா சுதந்திரம் வாங்கினப்பயே நம்மளோட சராசரி ஆட்காலம் 26லேருந்து 30 வருது. சரி அதெல்லாம் விடுங்க, அந்த அம்மா கொஞ்சம் அப்படி சொன்ன அம்மா தான். அந்த அம்மா ஒரு புத்தகம் எழுதுனாங்க. அந்த புத்தகம் தான் சீக்ரெட் டாக்ட்ரைன் அப்படின்னு ஒரு புத்தகம் 1888. அந்த புத்தகத்தை எழுதுனதோடு அந்த அம்மா அடுத்து ஒரு காரியம் பண்ணுறாங்க. அந்த புத்தகத்தை அவங்க சொல்கிறாங்க, நான் ஏன் தெரியுமா இந்த புத்தகம் எழுதுனேன், எனக்கு சில லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்த பல ஆயிரம் வருஷம் வாழ்ந்த மனிதர்கள் வந்து இந்த மனித குலத்தை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சில ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு அந்த புத்தகத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த புத்தகத்தில் மேற்கொண்டு அவங்க நிறையா கவிதைகளை கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உருட்டுதேன் அப்படிலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறேன், உலகம் முழுக்க 6 வகையான மனித இனங்கள் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு கண்டத்துலையும் ஒவ்வொரு மனித இனங்கள் வாழ்ந்தாங்க. முதல் மனித இனம்னு சொல்லி ஒரு பல கோடி வருஷம் முன்னாடி ஒரு இனத்தை சொல்கிறாங்க. அடுத்த மனித இனம் சொல்லி அது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அந்த 2ஓட எது கிடைக்காதுன்னா நமக்கு தொல்லியல் எச்செல்லாம் கிடைக்காது, அவங்க செத்து போனது எலும்புக்குலாம் கிடைக்காது. ஏன் தெரியுமா? அந்த 2 மனுஷங்களும் ஆவி அப்படிங்கிறாங்க. ஆவியா? ஆமாம், அவங்க 2 மனித இனமே ஆவி உருவத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 3வது தான், இதுதான் முக்கியமான பாயிண்ட், கவனிச்சுக்கோங்க. 3வது மனித மூல இனம் தான் லெமூரியாவில் தோன்றுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த லெமூரியா, அதை விட அந்த லெமூரியன்ஸ் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற இனம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தான் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற அந்த இனம் அந்த. ஸோ இவங்க அந்த லெமூரியாவை கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த இப்போ இதை விட்டு பெருமையாக மட்டும் அவங்க சொல்லலை, அடுத்து ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், இந்த 3வது இனத்திலேருந்து இன்னொன்று 4வது வந்துச்சு. அந்த 4வதுல இருந்து தான் 5வதான ஆரிய தூய அந்த வெள்ளை இனம் வந்துச்சு. ஸோ நம்மளை டம்மின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து 5வது பெருமையாக சொல்கிறாங்க. அந்த அம்மா இன்னும் ஒருபடி மேலே போனாங்க, இதுக்கப்புறம் 6வதாக ஒன்று வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி இந்த அம்மா இன்னொன்று, அந்த 3வது மனுஷன் என்ன லெமூரியாவில் இருந்துச்சுல, அந்த சமயத்தில் டைனோசர் இருந்துச்சான். ஸோ மனுஷனும் டைனோசரும் ஒரே காலத்தில் இருந்தாங்களா, என்னத்தை சொல்லன்னு தெரியலை. ஸோ இப்படி பிளாவட்ஸ்கி அம்மையார் உருட்டுனாங்க. இது தமிழ்நாட்டில் உள்ள ஆளுகளுக்குலாம் ஒருமே கிக்காக இருந்துச்சு. யாருமா நீ இவளால் எங்கேம்மா இருந்த, உனையத்தாம்மா தேடிக்கிட்டு இருந்தா வாமான்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொன்ன கருத்து என்ன, அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் பொருந்துதா, அது அறிவுக்கு ஓகேவா இருக்கா, அறிவியல் பூர்வமாக ஓகேவா இருக்கா, எதையும் சொல்லலை. வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெள்ளைக்காரன் அவனை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்த சமயத்தில் தமிழ்காரனான நம்ம என்ன பண்ண அப்படின்னா, அப்போ நாங்கள் என்ன குறைச்சா, நாங்கள் என்ன தக்காளி தொக்கா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாரு, அவங்க என்ன பண்ணால் அவங்கள பெருமையாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இது உலகம் முழுக்க நடக்கிறதான். யாராச்சும் ஒரு இனம் ஒடுக்கப்பட்டாங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட இனம் என்ன பண்ணோம், நாங்களும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தவங்க தெரியுமா, அந்த காலத்தில் நாங்கள் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் தமிழ்நாட்டை வெள்ளைக்காரங்க ஆட்சி பண்ணுறப்ப அந்த வெள்ளைக்காரங்களுக்கும் பிராமணர்களுக்கும் வெள்ளைக்காரங்களுக்கும் உயர் ஜாதியினருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இந்த என்ன சொல்கிறது, ஆரிய அந்த மொழி அடிப்படையில்
ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அதனால நம்ம இந்த மாதிரி பெருமைகளை என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணோம். அப்படி ஐரோப்பாவில் இருந்தது எங்கே வர ஆரம்பிச்சிச்சு? தமிழ்நாடு வர ஆரம்பிச்சுல. ஐரோப்பாவில் இன்னும் ஒரு முக்கியமான 4வது ஆள் தான் முக்கியமான ஆள், ஸ்காட் எலியட் அப்படிங்கிறவர். அவர் தி லாஸ்ட் லெமூரியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாப்புல. அந்த புத்தகத்தில் அந்த ஆள் வரைஞ்ச மேப்பை தான் நம்ம நிறைய பேர் அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லெமூரியா இருக்கே அது மறைஞ்சு போச்சு, இப்போ சுனாமியால் மறைஞ்சு போச்சு. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்களாம் 4லேருந்து 5 மீட்டர் உயரம் இருப்பாங்களா. 4லேருந்து 5 மீட்டர்னா 20 அடி. சரியா? நெக்ஸ்ட் அவங்களுக்கு 3வது கண்ணு புடனியில் இருக்கும். நம்மளை தான் சொல்கிறேன், 3வது கண்ணு புடனியில் இருக்கும். இது அடுத்த உருட்டு. அவங்க எப்படி முன்னாடி நடக்கிறாங்களோ, நம்ம மனுஷன்லாம் முன்னாடி நடக்கிறோம்ல, அவங்களாம் பின்னாடியும் சூப்பராக நடப்பாங்க. இங்கே புஷ் அங்கே புஷ்ங்கிற மாதிரி அவர் வகை வகையாக அடிச்சு விட்டாரு. ஆனால் இதை எதையுமே நம்ம என்னவா பார்க்கலைன்னா, அவன் லெமூரியான்னு சொல்லிட்டான், இந்தா நான் வாடனா இருந்தால் அடிப்பேங்கிற மாதிரி நம்மளை ஒருத்தன் பெருமையாக சொல்லிட்டாயா, லெமூரியா சொல்லிட்டாயா, தூக்கி போடியாங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து இதே லெமூரியா பற்றி அவர் எக்கச்சக்க நம்மளை குறைச்சும் அவர் நிறையா சொல்லியிருக்காரு. இந்த லெமூரியாவில் வாழ்ந்த மக்கள் ஒரு வார்த்தை மொழி தான் பேசுவாங்க, அம்மா வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை மொழி தான் அவங்க பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க. 2வது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை மொழியுமே சீன மொழின்னு தான் அவர் சொன்னார். சீன மொழி தான் லெமூரியாவோட மூல மொழி. இதெல்லாம் நம்மளால கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் லெமூரியான்னு சொல்லிட்டாயா, உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இந்த எலியட்டோட இதுகளையும் டெவலப் பண்ணாங்க. அந்த எலியட் ஒரு அதிர்ச்சி தகவலை சொன்னார். 5வது இனம் தூய ஆரிய இனம். ஓகேவா? நம்ம பிளாவாட்ஸ்கி சொன்னதுபடி 6வது இனம் ஒன்று வரப்போகுதுன்னு அவர் சொன்னார் எலியட். அது எதை அடிப்படையில் தெரியுமா? இந்த எலியட் யாருன்னா பிரம்மஞான சபையோட உறுப்பினர் தான். ஸோ அந்த கருத்துக்கள் இவங்ககிட்ட இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எலியட் 6வது மனித இனத்தை மனு இருக்காப்புல, மனுவோட ஆசி பெற்ற பிரம்மஞான சபையில் ரொம்ப அறிவாக இருக்கிற தெய்வீகமாக இருக்கிற ஒருத்தர் அந்த காரியத்தை பண்ணுவார் அப்படின்னு இவங்க புக்கெழுதுகிற பேரில் இவங்க பிரம்மஞான சபையை தூக்கி உயர்த்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் லெமூரியா அப்படிங்கிற இந்த கண்டம் எப்படி நம்ம தமிழ்நாடு முழுக்க ஐரோப்பா முழுக்க எப்படி பரவுச்சு அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம பார்த்தோம். லெமூரியா எப்படி குமரி கண்டமாச்சு, அதான் அடுத்த மேட்ரு. நெக்ஸ்ட் இப்போ குமரி கண்ட பஞ்சாயத்துக்கு வருவோம். சிலப்பதிகாரத்தில் ஒரு பாட்டு, பக்டுலி ஆற்று பன்மனை அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு உரை எழுதின அடியாருக்கு நல்லார் 12ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணி வச்சார் அப்படின்னா, வடமுனையில் குமரி, தென்முனையில் பக்டுலியார். இது ரெண்டுக்கும் இடையில பார்த்திங்கன்னா மொத்தம் 700 காத டிஸ்டன்ஸ், அதாவது 11,200 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல மொத்தம் 49 நாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் சொல்லி வச்சது தான் பின்னாடி நிறைய பேர் இப்போ அவர் எதை சொல்கிறாங்கன்னா, கன்னியாகுமரிக்கு கீழே உள்ள இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை அவங்க சொன்னாங்க, அப்போ அது குமரி கண்டமாக தான் இருக்கும்னு சில பேர் பின்னாடி பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் இறையனார் எழுதின அகப்பொருள் உரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 3 சங்கம் இருந்திருக்கு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம் தென்மதுரையில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4500 வருஷம் ரவுண்டாக சொல்லணும்னா. அப்புறம் அது என்னாச்சுன்னா சுனாமி அழிஞ்சு போச்சு. சுனாமி அழியும், மிச்சம் இருந்தவங்கெல்லாம் கிளம்பி எங்கே வந்தாங்கன்னா கபாடபுரம் வந்தாங்க. அது ஒரு ரவுண்டாக ஒரு 2000 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 2000 வருஷம் அந்த இது இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் சுனாமி வந்துச்சு. சுனாமி இப்போ இருக்கிற கன்னியாகுமரிக்கு அப்படி தான் அவங்க வந்தாங்க. கன்னியாகுமரி கிட்ட மணவூர் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க. மறுபடியும் ஒரு சுனாமி, 3வது சுனாமி. அப்புறம் தான் அவங்க சிவன்கிட்ட போய் சொல்லுவாங்கள்ல, எங்களுக்கு இயற்கை பேரிடரே வராத ஒரு இடம் வேணும்னு கேட்டவுடனே சிவன் என்ன பண்ணார்னா, அவர் மதுரைக்கு கூட்டி வந்தார். இப்படி தான் மதுரைக்கு வந்தாங்க. மதுரையில் அவங்க விட்டதை தொடங்கினாங்க, 3வது தமிழ் சங்கத்தை நடத்தினாங்க அப்படின்னு அந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த சங்கத்திலே பெரிய பஞ்சாயத்து இருக்குங்க. சங்கம் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு பௌத்த சொல். அந்த சொல்லை கூட விடுங்க, இந்த சங்க இலக்கிய பாடல்களை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ண நிறைய பேர், குறிப்பாக ஆய்வாளரான என்ற நீலகண்ட சாஸ்திரிலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பாடல்களில் வர்ற பேருக அதுக்கெல்லாம் வச்சு பார்த்தா ஜஸ்ட்டு ஒரு 4-5 தலைமுறைக்குள்ளே எழுதப்பட்டதாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அவரே என்ன சொல்கிறாருன்னா, சங்க இலக்கியங்களில் யவனர்கள் பற்றின குறிப்பு வருது. யவனர்கள் தமிழ்நாட்டுக்கு கிமு 1ஆம் நூற்றாண்டு, கிபி 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு இந்த பீரியடுகளில் தான் அவங்க வியாபாரம் செஞ்ச ஒரு காயின்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த பீரியடாக தான் அது இருக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருமே சொல்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமான சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தம் 197 மன்னர்கள் இந்த 3 சங்கத்தில் ஆட்சி பண்ணாங்களாம். 197 பாண்டிய மன்னன். மொத்தம் எத்தனை வருஷம் தெரியுமா? 9990 வருஷம். 10 வருஷத்தை சேர்த்திங்கன்னா போனஸாக போட்டிங்கன்னா 10,000 வருஷம்.
197 மன்னன் 10,000 வருஷம் ஆட்சி பண்ணணும்னா சராசரியாக ஒரு மன்னனும் 50 வருஷம் ஆட்சி பண்ணணும். அப்படி உலக வரலாறு நடக்கவே நடக்காது. அவன் வெட்டிக்கிடுச்சு. அவன் 50 வருஷம் ஒரு மன்னன்லாம் ஆவரேஜ் ஆட்சி பண்ண வாய்ப்பே கிடையாது. ரைட்டு, அதுக்கும் மேலே யோசிக்கணுமா? 10,000 வருஷம் முன்னாடி நம்ம அப்போ தான் விவசாயமே உலகம் முழுக்க அங்கே பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் நம்ம ஒரு நல்ல மனுஷனாக கூட மாறல, காட்டு மிராண்டி மனுஷனாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கும் மேலே ஒரு வரலாறு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நாகரிகம்னா காட்டு மிராண்டி மனுஷனாக இருந்து அப்புறம் கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா ஆடு மாடுகளை பழக்க ஆரம்பிக்கிறது, விவசாயம் பண்ணுறது, சின்ன கிராமம் பெரிய கிராமம், சின்ன நகரம் பெரிய நகரம், இப்படி தான் டெவலப் ஆகும். இதுதான் அந்த ஒரு க்ரோத் இப்படி தான் இருக்கும். நம்ம சங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் முன்னாடி பயங்கரமான பொற்காலமாக இருந்தோம், இப்போ தான் அப்படியே ரிவர்ஸில் சொல்லுது. இதுவுமே ரொம்ப சாத்தியமில்லாத விஷயம். ரைட், எது எப்படியோ குமரி அல்லது கன்னி அப்படிங்கிற தெய்வத்தை மக்கள் வணங்கினாங்க. அதனால தான் அந்த பகுதிக்கு குமரி நிலம்னு பேர் வந்துச்சு. பாண்டியர்களை பொறுத்தவரை பழமையை குறிக்கிற சொல் தான் பண்டு. அந்த பண்டுலேருந்து தான் பாண்டியன் வந்திருக்கும். எது எப்படியோ எப்படி இது ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஊவேசா சிலப்பதிகாரத்தை தொகுத்தார். ஊவேசா தொகுத்த அந்த சிலப்பதிகாரத்தை மையமாக வச்சு தான் நம்ம கனகசபை அப்படிங்கிறவர் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகன்னு ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்தில் தான் தமிழ்காரங்க தமிழ் நிலத்தில் பிறக்கலை, வேற ஒரு நிலத்தில் பிறந்தாங்க, அது குமரிக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே இந்த பிளாவாட்ஸ்கி அம்மையார் அந்த அவங்களோட கான்செப்டெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு பேர் குமரி கண்டம்னு அவர் தான் முதல் முறை அழைக்கிறார். அடுத்து வந்த அதுக்கு முன்னாடி பரிதிமார் கலைஞர் குமரி நிலம்னு அவர் ஒரு இடத்துல சொல்கிறார். அடுத்து நாசி கந்தையா பிள்ளை என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் நம் நாடு அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபுல்லாக குமரிக்கு கீழே எரிமலைகள் அது இதுக்கு நிறையா இருந்துச்சு, அது எப்பயுமே அந்த ஒரு மாதிரி ஆக்டிவாகவே இருக்கிற இடம்னு சொல்லி அவரும் குமரிக்கு கீழே ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்துச்சுன்னு சொல்கிறார். அடுத்து நம்ம அப்பாதுரை அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் அதே தான் சொல்கிறார். எல்லாமே பிளாவாட்ஸ்கி அம்மையார் பிரம்மஞான சபையோட புத்தகத்தை மையமாக வச்சு தான் சொன்னாங்க. யாரும் ஆய்வு பண்ணலை, யாரும் இது சார்ந்து வேலையே பார்க்கல, எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு தான் அவங்க பேசுனாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த அப்பாதுரையோட குமரி கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடுங்கிற புத்தகத்துலையும் அப்படியே டிட்டோ தான் குமரிக்கு கீழே ஒரு பெரிய நிலம் இருந்துச்சு, அந்த நிலம் முழுக்க நம்ம தமிழர்கள் இருந்தாங்க, அந்த நிலம் அழிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி போனாங்க, அந்த நிலத்தில் வாழ்ந்த சமயத்தில் டைனோசர் இருந்துச்சு, அதே தான் அங்கே இருந்து தான் வருது சரியா, டைனோசர் இருந்தாங்க, டைனோசர்கிட்ட இருந்து மனுஷங்க எப்பயுமே பயந்து வாழ்ந்தாங்க, டைனோசருக்கு இரையானாங்க, எரிமலை நிறையா வெடிச்சிச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் புலவர் குழந்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க இல்லை இந்த தென்கடல் ஒரு ஏரியாவை ஒரு வருஷம் அழிச்சிச்சு, தீமு திருவள்ளுவருக்கு முன்பாண்டு தீமு 700 திராவிட நாட்டை அழிச்சிச்சுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். 3 சுனாமிக்கும் ஒருத்தர்லாம் என்ன பண்ண பண்டாயிரங்கள்லாம் வருஷம் வேறு சொல்கிறார். கிமு 2000 சில்லறையில் முதல் சுனாமி, 2வது சுனாமி கிமு 500, 3வது சுனாமி கிமு 300ன்னு சொல்லி அவர் வருஷங்கள்லாம் சொல்கிறார். இப்படி எது எப்படியோ லெமூரியா அப்படிங்கிறத தமிழ் அறிஞர்கள் எல்லாமே பரிதிமார் கலைஞராக இருக்கட்டும், தேவநாய பாவனராக இருக்கட்டும், புலவர் குழந்தையாக இருக்கட்டும், அப்பாதுரையாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எடுத்து வச்சு லெமூரியாங்கிறத குமரியாக மாற்றினாங்களே ஒழிய யாருமே ஆய்வு பண்ணலை. அப்போ எப்படி தான் இது பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா, அங்கே தான் முக்கியமான ஒருத்தர் வர்றாரு. அவர் அப்புறம் சயின்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, இல்லை உண்மையாகவே குமரிக்கண்டம் இருந்துச்சா, இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதையா, அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். I am coming.